வெல்கம் பேக் another வீடியோ. ஸோ இன்னைக்கான வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா ரீசெண்டா தமிழ்ல ஒரு எபிசோடு ட்ரெண்ட் ஆனிச்சு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கும் வில்லங்கன்னா மனைவியின் குழந்தைத்தனத்தை வெறுப்பதா அல்லது ரசிப்பதா அப்படின்ற ஒரு ஆன்லைன்ல ஒரு எபிசோட். ஸோ அதை தான் பத்தி பார்க்க போறோம். நம்ம இந்த வீடியோ போடுறதுன்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை இருந்துச்சுடா. அது ஒரு இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு. அடேங்கப்பா இதுவரையா? கண்டிப்பா சொல்றேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் இல்ல வீட்ல பாப்பா இருந்தாலும் சொல்லுங்க பிடிக்கும் சொல்றேன்ல பிடிக்கும். ஸோ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம்னா ஐலைனர் அண்ட் ஐஸ்கிரீம் லவ்வர். உங்களுக்கு இப்போ 26 வயசாகுது சார். ஆனால் இன்னமும் வாரம் வாரம் உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகணுன்னு அழுவா சார். என்கிட்ட அப்படி பேசலாமா? உனக்கு என்னடா குறை வச்சேன்? யார் என்ன சொன்னாலும் அந்த மாதிரி சொந்த பந்தங்கள் சாங்க வச்சுட்டு அந்த பாட்டை காரில் போட்டு வரப்பெல்லாம் அழுவா சார். ஏடா சொந்தக்காரங்க சாங் கேட்டாலாம் பாடுறீங்க. எனக்கு இருக்கிற சொந்தக்காரங்களா சூனி வைக்கிறதுக்குனே இருக்கிறாங்கடா. அவங்க அழுகிறது விஷயம் இல்ல, அவங்க ஐலைனர் கலந்து போயிருமா. முடியல ஐலைனர் போய்டும் சார். அப்புறம் பேய் மாதிரி இருப்பேன். ஐலைனர் பேருமாம்பா அந்த பொண்ணுக்கு. எவ்வளவு மாட்டேங்கடா. ஐஸ்கிரீம் ஏமா சூடு பண்ணி சாப்பிடுற? அது ஐஸா சாப்பிட்டா எனக்கு பிடிக்கல சார். ஐயோ கடவுளே கடவுளே. கிண்டி அப்படி கூலா சாப்பிட்டு அப்படியே ஃப்ளூயிடா சாப்பிடும்போது எனக்கு அப்படியே சாட்டிஸ்ஃபை. என்னடா ஐஸ்கிரீம் எதுக்குடா ஹீட் பண்ணி சாப்பிடுறீங்க? உனக்கு தெரியுமாடா? உனக்காச்சும் தெரியுமாடா? எனக்கே தெரியாது. இப்போ வந்து அதுக்கு சுடுதண்ணி ஒரு பவுலில் அவன்கிட்ட கேட்டு அந்த ஐஸ்கிரீம் பவுலை வந்து அதில் வச்சு மெல்ட் பண்ணி சாப்பிடுவா. வாங்கிட்டு வராத, வாங்கி வச்சு அனுப்பி விட்டுறான் தெருப்புக்கு வரவனுக்கு. ஏன்டா ஐஸ்கிரீம் ஹீட் பண்ணி அதை சாப்பிட்றதுக்கு சாப்பிடாம இருக்கலாம்டா. இதுக்கேடா சாப்பிடுறீங்க? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமட்டாலும் இங்க வந்து குத்த வச்சேன். அது அப்படியே குத்தி 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 கிண்டி அப்படி கூலா சாப்பிட்டு அப்படியே ஜோக் இல்ல இல்லையா? ரியாக்ஷன்ற பேர்ல போட்டு கொள்றீங்க. ஐயோ சாமி, என்னடா ரியாக்ஷன்? குத்தி 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 குத்தி. இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குன்னு நினைச்சு பண்றாங்க. இல்ல கிரிஞ்சா இருக்குன்னு தோணுதா? நமக்குதான் பார்க்க கிரிஞ்சா இருக்கா? அது சாப்பிடணும்னு உள்ள இருந்து சொல்லுது, உள்ள சொல்லுது சார், சொல்லுது. நிறைய பேர் ஐஸ்கிரீம் லெவல்லாம் இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அந்த ஐஸ்கிரீம் எப்படி டிஃப்ரெண்டான வெரைட்டியா வாங்கி சாப்பிடுறது, என்னென்ன பிளேவர்ல வாங்கி சாப்பிடுறதுன்னு தான் வச்சிருப்பீங்க. வருது சார், அது உள்ள இருந்து வருது. நானா பண்ணல, அது இங்க இருந்தே வரும். வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. ஆனா இந்த மாதிரி யாரையும் வச்சிருக்க மாட்டீங்க. புது கான்செப்டா இருக்கு. பிடிக்கும் இல்ல வீட்ல பாப்பா இருந்தாலும் சொல்லுங்க பிடிக்கும் சொல்றேன்ல பிடிக்கும். சோ நெக்ஸ்ட் இதுல யாரை பத்தி பார்க்க போறோம்னா பெட்ரோல் லவ்வர். யோ என்னைய ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான். என்னடா வித்தியாசமா இருக்குன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் பைக் லவர்லாம் இருப்பீங்க. சோ அவங்களையும் தாண்டி பெட்ரோல் லவ்வர். ஏய் வரும்போது ஒரு 50 ரூபீஸ்க்கு பெட்ரோல் மட்டும் பிடிச்சிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட கூட மாட்டாங்க. அந்த பெட்ரோல் கேனை ஓபன் பண்ணி அதை மோந்து பார்ப்பாங்க. ஸ்மெல் வருது. ஆனா சொல்ல போனா அதோட ஸ்மெல் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரிதான் இருக்கு. அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. இல்ல, ஒரு தடவை பெட்ரோலுக்கு கேன் கிடைக்காம பிளாஸ்க்ல வாங்கிட்டு வந்தேன் பெட்ரோல். ஏண்டா பிளாஸ்க்ல வாங்கிட்டு வந்து ஸ்மெல் பண்ணி பாக்குற அளவுக்கு அடிக்டா இருக்கீங்க? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. அவங்களோட லைஃப் டைம் ட்ரீம் வந்துட்டு பெட்ரோல் ஒரு தடவையாச்சும் நக்கி பார்க்கணும் சார். ஏய் அவங்களோட லைஃப் டைம் ட்ரீமே பெட்ரோல் ஒரு டைம் ஆச்சு லிக் பண்ணணும்னு. ஏய் பா செம்ம ஸ்மெல்லுடா பா. சில பேருக்கு பிடிக்கும், அது நல்லாதான் இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? ஆனா பெட்ரோல குடிக்கிறதெல்லாம் நல்லா இருக்காது. அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம்னா இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டானவங்க. நிறைய பேர் சந்தோஷமோ துக்கமோ அதை எப்படி வெளிப்படுத்துவாங்க? நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போட்டு சாவடி பாருங்க, அது வேற விஷயம். ஆனா இவங்க அதுல இருந்து டிஃப்ரெண்டானவங்க, கடிச்சு வெளிப்படுத்துவாங்க. சில டைம் வந்து ஏதாவது ரீசனுக்கு சும்மா கடிப்பாங்க, சில நேரம் எதுக்கு கடிக்காங்கன்னே தெரியாம கடிப்பாங்க. இன்னைக்கு கடிக்கிறத பார்த்து தானே போணும். நியூ ஐடியா அப்டேட்டட். எமோஷன்ஸ் சார். சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுன்னா ஐ அப்படின்னு கடிப்பேன். பாவண்டா அவரு
எத்தனை கடி வாங்கிட்டு தெரியல. இல்ல கோவம் வந்துச்சு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அந்த கோவத்துல கடிப்பேன். சேடா இருந்தேன்னா அதுக்கு கடிப்பேன். ஐயோ மனுஷனுக்கு புது புது நியாயம்லாம் வருது. நான் என்ன பண்ணுவேன்? ஸோ என்னோட எமோஷன்ஸ் அவங்க கிட்ட அப்படிதான் காட்ட முடியும். என்னையா என்ன பண்ண போற? 5-6 வருஷத்துக்கு நீ குப்புறதாட படுக்கணும். எமோஷன்ஸை காட்டுறதுக்கு கடிப்பீங்களா? சோ அடுத்து யாரை பத்தி பார்க்க போறோம்னா டோரா புஜி கபிள்ஸ். நீங்க நினைக்கிற டோரா புஜி கிடையாது, இது வேற டோரா புஜி. எங்க நம்ம போறோம்? கொடைக்கானல். எங்க நம்ம போறோம்? கொடைக்கானல். போறதான் போற இந்த நாய உசுன்னு பாத்திட்டு போ. முதல்ல போக வேண்டிய பிளேஸ் என்ன? முள்ளுக்காடு. வாங்க நம்ம இப்ப முள்ளுக்காடுக்கு போவோம். ஏண்டா டோரா புஜி இப்ப பார்த்தாலே கொஞ்சம் கடுப்பாதான் இருக்கு. அது சொன்ன விஷயத்தையே திரும்பி திரும்பி சொல்லி அறுத்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல இப்போ நம்ம முள்ளுக்காடுக்கு வந்துட்டோம். குள்ளநரி திருடக்கூடாது. குள்ளநரி திருடக்கூடாது. சின்ன வயசுல பாக்குறப்ப நல்லா இருக்கும், ஆனா இப்ப பார்த்தோம்னா ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஏன்னா ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா இவங்க அதே லைஃபா வாழ்ந்துட்டு இருக்காங்களே. யாரா நீங்களா? பாத்தீங்கன்னா உடனே குள்ளநரின்னு கத்துங்க. அதுல இந்த குள்ளநரி இருக்குமே, ஒஸ்வா இருக்கிறதுல ஒரு ஒன்னான மூட முட்டி அதான்டா. நீங்க அந்த குள்ளநரிய பாத்தீங்களா? ஏற்கனவே டோரா புஜி இன்ஸ்டாகிராம்ல கொண்டுட்டு இருக்கானுங்க. அடுத்து இவங்க கிட்ட இருந்து கிளம்பி விட்டாங்க. அடுத்து யாரை பத்தி பார்க்க போறோம்னா லிப்ட் லப்பர். என்ன கருமையா இது? பேரே வித்தியாசமா இருக்கும், அதே மாதிரிதான் அவங்களும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருப்பாங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. இதாவது பரவாயில்ல, உள்ள போயிட்டு அந்த 14 அந்த ஃப்ளோரையும் பட்டன் அமுக்கி விட்டுட்டு வெளியே வந்துருவாங்க. இப்ப லிப்ட் சர்ன்னு கீழே போய் டமார்னு தேட் புலவர நிக்கலாம். அதானே? அதான். ஹாப்பியா ஜாலியா இருக்கும் சார். என்னடா ஜாலியா இருக்குங்கிறீங்க? இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. லிப்ட்ல எல்லா பட்டனையும் அழுத்தி விட்டா கீழே இருக்கவே கடுப்பாயிருவான், மேல இருக்கிறவங்க கடுப்பாவான். இதெல்லாம் தெரியலையா? என்ன ஜாலியா இருக்குன்னு சொல்றீங்களா? சார் இவன் என்ன பண்ண சார்? எல்லா பட்டனையும் பிரஸ் பண்ணி விட்டு வாங்க, நமக்கு நல்லா இருக்கும். கீழே இருக்கவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் கண்ணு முன்னாலே லிப்ட் நிப்பாட்டிட்டானுங்களே. அரே அரே தரங்கடா. நம்மளே எங்கேயாச்சும் போகும்போது எங்க ஒரு மால்க்கோ இல்ல எங்க போனாலே லிப்ட்ல யூஸ் பண்ணோம்னா அது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுனாலே நம்ம கடுப்பாகும். என்னடா கொஞ்ச நேரம் ஆயிட்டு இருக்கு, இதுக்கு பெஸ்ட் செத்தே நடந்து போயிடலாம். 1 hour ஆகுமா? ஆனா 14 ஃப்ளோரை அமுத்தி விட்டு அது போயிட்டு அங்க போயிட்டு நின்று வரும். அப்ப எவ்வளவு நேரம் பாவண்டா அவங்க. இந்த வரண்டா தண்ணிய போட்டு வந்து சாயங்காலம் உன்னை பின்னலாம் என் பேரை மாத்திக்க. சோ அடுத்து யாரை பத்தி பார்க்க போறோம்னா செங்கல் லவ்வர். சோ செங்கல் சைக்கிள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா செங்கல் லவ்வர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாப்பீங்க. ஸ்லேட் குச்சி, செங்கல், ரப்பர் பேண்டு, கேலண்டர் பேப்பர், ஏடிஎம்ல சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருந்து நமக்கு இது வரல சார், டிரான்சாக்ஷன் ஸ்லிப். அந்த பேப்பர் கண்டுச்சுன்னா கூட விட மாட்டான், எடுத்து சாப்பிட்டுருவா. பஸ் என்ன ஸ்லேட்டு குச்சி நிறைய பேர் சாப்பிடுவாங்க, அது கூட எதுவும் ஒத்துக்கலாம்டா. ஆனா ஏடிஎம்ல அந்த ரெசிப்ட் இருக்கு, அத கூட எனக்கு வைக்க மாட்டீங்க. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கிறேன்னு இவ்வளவு வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கீங்களே. செங்கல் சாப்பிடுறாங்க சார். செங்கலா? செங்கல் சார், செங்கல். செங்கலை சுரண்டி சாப்பிடுவாங்க, சுண்ணாம்பு சுரண்டி சாப்பிடுவாங்க. செங்கல் எல்லாமே சாப்பிடுவீங்க? யோ என்னைய கரும்பு திங்கிற மாதிரி திங்கிற? காலை டிபனே இதான். ஆனா எவ்வளவு பேர் இந்த மாதிரி குச்சி சாப்பிடுறது யாரெல்லாம்? ஸ்லேட் வச்சு கூட சாப்பிடலாம், அது கூட நிறைய பேர் வந்து சாப்பிடுறாங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனா செங்கல்லாம் எப்படா சாப்பிடுறீங்க? என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. ஸ்லேட் குச்சி, செங்கல், ரப்பர் பேண்டு, கேலண்டர் பேப்பர். இவர் சொல்றத பார்த்தா சாப்பாடே சாப்பிடவே இல்லை போல. காலையில 4 ஸ்லேட் இருந்துச்சு, மத்தியானம் 2 செங்கல், நைட் ஆனா 5 குச்சை சோட குச்சி, இதான் சாப்பிடுறாங்க போல. அவங்க சாப்பிட சொல்லியா? சாப்பிடுவாங்க. சாப்பிட்டா வாந்தி எடுத்து வாப்பா. பரவாயில்ல, இப்படி சாப்பிட்டாலும் சாப்பாடு செலவு மிச்சமாகும். பேச்சுலர்ஸ் இதை தெரிஞ்சுக்கலாம்டா. ஓகே, வீடியோ அவ்வளவுதான், இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.